ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரசாந்த். இந்த கோடாட் E1 யூ லைஃப் கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணணும்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், நம்ம பண்ணுற ஒர்க்கு எவ்வளோ இன்கம் தருவாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல்ல இந்த கோடாட் E1 யூ லைஃப் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் முதல்ல நீங்கள் 1400 ரூபாய் பே பண்ணணும். முதல்ல இது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 1400 ரூபாய் முதல்ல இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு தயார் இருந்தால் கூட 1400 ரூபாய் பே பண்ணணும். அதே மாதிரி உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 1 hour இந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் இந்த கோடாட் E1 யூ லைஃப் கம்பெனி பிளான் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதனால ரொம்பவே லென்த் ஆகிடுச்சு இந்த வீடியோ. நீங்கள் பண்ணுற வேலை என்னென்னா, இந்த வீடியோவை நீங்கள் எங்கேயுமே கிளிக் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், மொத்தமாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிளானை பற்றி ஃபுல்லாக தெரியும். சரிங்களா? அதே மாதிரி நான் இந்த பிளானெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக லென்த்தாக எழுதுனால நான் பார்ட் 1 பார்ட் 2 இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த பிஸ்னஸ் பற்றி நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லவா நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8124628079. என்னோட பேர் பிரசாந்த். 8124628079 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த பிளான் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன ஒர்க் பண்ணால் கூட இது நீங்கள் இதுவும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் அதில் எவ்வளோ எர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 3 மடங்கள் 4 மடங்கள் 5 மடங்கள் கூட இதில் நீங்கள் சம்பாதிக்கலாம். மினிமம் டெய்லி ஒரு 1000 rupees ஈஸியாக எர்ன் பண்ணலாம். இதில் டெய்லி ஒரு 1 hour ஒர்க் பண்ணி மினிமம் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் இதில் ஈஸியாக நீங்கள் எர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான பிஸ்னஸ் இது. ஒரு ஈஸியாக நம்ம இதில் சம்பாதிக்கலாம். சரிங்களா? பிட்காயின் பேஸ்டு பிஸ்னஸ். இந்த பிட்காயின் பேஸ்ட் பிஸ்னஸ் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு பிட்காயின் யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே வரணும். அதே மாதிரி நமக்கு இன்கம் வரும்போது கூட இந்த பிட்காயின் பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்கம் வருது. சரிங்களா? இதில் நீங்கள் 1400 ரூபாய் பே பண்ணி உள்ளே மினிமம் டெய்லி ஒரு 1 hour நீங்கள் இதில் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? டெய்லி மினிமம் ஒரு 1 hour இதில் உங்களோட ஃப்ரீ டைமில் டெய்லி 1 hour இதில் ஒர்க் பண்ணணும். இதில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் டெய்லி ஒரு 1 hour ஒர்க் பண்ண கூட நீங்கள் மினிமம் ஈஸியாக ஒரு 1000 rupees டெய்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? மினிமம் ஒரு டெய்லி ஒரு 1 hour நீங்கள் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் மினிமம் டெய்லி ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். 1000 rupees ஈஸியாக சம்பாதிக்கலாம் இதில். சரிங்க? அது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ மூலிமா இல்லைன்னா ஆடியோ மூலிமா இல்லைன்னா ஒரு ஜூம் மீட்டிங் மூலிமா எல்லாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். சரிங்களா? இதில் இப்போ இன்கம் எப்படி தராங்க அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம 1400 ரூபாய் பே பண்ணி நீங்கள் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தராங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லாட்டு தராங்க கம்பெனிக்காரர். சரிங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த மாதிரி ஸ்லாட்டு தராங்க. இந்த ஸ்லாட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லாட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் இங்கே பாருங்கள் ஒரு வாட்டி, இங்கே பாருங்கள் ஒரு வாட்டி, கோடாட் E1U 2x3 மேட்ரிக்ஸ் போர்டு. கோடாட் E1U 2x3 மேட்ரிக்ஸ் போர்டு. இதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்கள் மினிமம் 2 பேர் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் எப்படி வந்தாங்களோ 1400 ரூபாய் கட்டி இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால நீங்கள் 1400 ரூபாய் பே பண்ணி நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் 2 பேருக்கு மினிமம் 2 பேருக்கு ரெஃபர் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேருக்குன்னு சரி ரெஃபர் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணாங்களோ அவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக இதில் எர்ன் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. மினிமம் 2 பேர், மினிமம் 2 பேர் இதில் நீங்கள் கூட்டின்னு வரணும். கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்களே, டாப்பில் நீங்கள் இங்கே இருக்கீங்க. இங்கே வந்து உங்களுக்கு கீழே 14 ஐடி இருக்கும். சரிங்களா. உங்களுக்கு கீழே நீங்கள் மேலே இருக்கீங்க, டாப்பில் இருக்கீங்க. உங்களுக்கு கீழே 14 ஐடி இருக்குங்க கீழே. இந்த 14 ஐடியில் நீங்கள் டாப்பில் இருக்கீங்களே, இந்த 14 ஐடி கூட நீங்கள் மட்டுமே இந்த 14 ஐடி ஃபுல் பண்ண தேவையில்லை. சரிங்களா. நீங்கள் மட்டுமே இந்த 14 ஐடி ஃபுல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு மேலே சீனியர் இருக்காங்க. சீனியருக்கு மேலே சூப்பர் சீனியர் இருக்காங்க. ஆனால் நீங்களே சீனியரு, சூப்பர் சீனியர். சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் யார்கிட்ட ரெஃபர் பண்ண இருந்தால் கூட அவங்க டவுன்லைன்னு சொல்லுவோம். நீங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த 14 ஐடி ஃபுல் பண்ணணும். சரிங்களா. புரியுதா உங்களுக்கு? இது வந்து நீங்கள் உங்களோட சீனியர், அவங்களோட சீனியர் அண்ணன், நீங்கள் சீனியரு, சூப்பர் சீனியரும் உங்களோட டவுன்லைன் 4 பேர் வச்சு இந்த ஐடி, இந்த ஸ்லாட்டு, இந்த ஸ்லாட்டு ஃபுல் ஆகிடும். நீங்கள் மட்டுமே கஷ்டப்பட தேவையில்லை. இதில் நீங்கள் 4 பேர் கஷ்டப்படுறதுனால இந்த 14 ஐடி ஃபுல் ஆகிடும். சரிங்களா. இந்த 14 ஐடி ஃபுல் ஆகும்போது உங்களுக்கு இன்கம் வருது. இன்கம் எப்படி வருமானா பார்க்கலாம். 1400 ரூபாய் வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது உங்களுக்கு 7000 ரூபாய் வந்துச்சு. இல்லை கையில் 7000 ரூபாய் லாபம் வந்துச்சு உங்களுக்கு. சரிங்களா. 7000 ரூபாய் லாபம் வந்துச்சு. இந்த 7000 ரூபாயில் நீங்கள் வேணுமன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்லாட் பை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்னாங்களே இந்த மாதிரி 7 ஸ்லாட் இருக்குன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு. அதே மாதிரி 2 ஸ்லாட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். 2 ஸ்லாட் எப்படி பை பண்ணோம்னா, இந்த 7000 ரூபாயில் நீங்கள் ஒரு 3000 ரூபாய் வச்சு, இந்த லாபம் வந்துச்சுல 7000 ரூபாய், இந்த 7000 ரூபாயில் 3000 ரூபாய் நீங்கள் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்லாட்டு பை பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்லாட் பை பண்ணும்போது சேம் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஸ்லாட்டு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா. இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இல்லைன்னா இல்லை, நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போக மாட்டேன், இங்கே தான் நான் ஒர்க் பண்ணுவேன், இந்த 7000 ரூபாய் நாங்கள் போதும்னு சொன்னால் நீங்கள் அதிலே தான் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. சரிங்களா. இல்லை நான் வந்து 7000 ரூபாய் இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதிகமான சம்பாதிக்கலாம்னு ஆசை இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பை பண்ணி நெக்ஸ்ட் டைம் போகலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இதில் தான் நான் ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் அதிலே தான் ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா. 3000 ரூபாய் வச்சு இதில் வந்தாங்க. அதே மாதிரி சேம் நீங்கள் இங்கே உட்காந்துவாங்க. இங்கே உட்காந்துக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்லாட்டில் நீங்கள் புதுசாக யாருமே ரிஃபர் பண்ண தேவையில்லை. சரிங்களா. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே செகண்ட் ஸ்லாட்டில் நீங்கள் யாருமே வந்து புதுசாக ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணாங்க, ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணாங்க, 4 பேர் ரெஃபர் பண்ணாங்க, இல்லைன்னா 5 பேர் ரெஃபர் பண்ணாங்களோ, இல்லைன்னா 10 பேர் ரெஃபர் பண்ணாங்க. ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் ரெஃபர் பண்ணாங்க. அவங்களே நீங்கள் எப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், இந்த 7000 ரூபாய் பத்தலை, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுமோ நீங்கள் எப்படி அடுத்த ஸ்லாட்டுக்கு வந்தாங்கோ, அதே மாதிரி நீங்கள் கீழே நீங்கள் கூட்டின்னு வந்தாங்களே, ஒரு 10 பேர் 5 பேர் கூட்டின்னு வந்தாங்களே, அவங்களும் நீங்கள் மாதிரி யோசனை பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு சொல்லி நீங்கள் இங்கே எப்படி வந்தாங்களோ, அவங்களும் உங்களுக்கு கூட வந்தாங்கல்ல கூட இப்படி தான் வரும், இந்த மாதிரி தான் வருவாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களே 3வது ஸ்லாட்டு, 2வது ஸ்லாட்டு, 4வது ஸ்லாட்டு, 5வது ஸ்லாட்டு, 6வது ஸ்லாட்டு, 7வது ஸ்லாட்டு உங்களுக்கு கூடனே வருவாங்க. சரிங்களா. இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் இங்கே வரும்போது இங்கே இருக்கீங்களே, அவங்களுக்கு பின்னாடி வராங்களே, அவங்க பின்னாடி வர ஆள் வராங்களா, நீங்கள் மாதிரி அவங்க ஸ்லாட் கம்ப்ளீட் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்லாட் கம்ப்ளீட் ஆகி 2 ஸ்லாட் வந்தாங்க, அவரு இங்கே வராங்க. சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு ஆள் வராங்க, இங்கே வராங்க. அதே மாதிரி இன்னொரு ஆள் வராங்க, அதே மாதிரி இன்னொரு ஆள், அதே மாதிரி இன்னொரு ஆள், அதே மாதிரி இன்னொரு ஆள். இதே மாதிரி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வந்து உங்களுக்கு கூட தான் வருவாங்க. அதுவும் உங்களோட டைரக்ட் ரெஃபரல் இருந்தால் உடனே வருவாங்க. சரிங்களா. டைரக்ட் ரெஃபரல் இருந்தால் உடனே வருவாங்க. இல்லைன்னா சீனியர் கூட்டின்னு வந்தாங்களோ, இல்லைன்னா சூப்பர் சீனியர் கூட்டின்னு வந்தாங்களோ, இல்லைன்னா உங்களை டவுன்லோட் கூட்டின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக 100% வருவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். சரிண்ணா. உடனே வரமாட்டாங்க, அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடும். கம்பல்சரி 100%, 100,000% உங்களுக்கு கீழே தான் இந்த ஸ்லாட்டு தான் வருவாங்க அவங்க. சரிங்களா. அது இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறத ஆளெல்லாம் உடனே வருவாங்க, உங்களுக்கு கீழே தான் உடனே வருவாங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்த வந்ததுக்கப்புறம் இவங்க வராங்களே, அவங்களுக்கு 2 பேர் மேலே சீனியர் இருப்பாங்களே, அவங்க போயிடும்.
இந்த 4 பேர் கூட்டின்னு வந்தது அவங்க மேலே இருப்பாங்களே சீனியர், அவங்களுக்கு போயிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். எவ்வளோ வருதுன்னா, ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வந்தாங்களே 3000 ரூபாய் வச்சு வந்தாங்கல்ல, 3000 ரூபாய்னா நீங்கள் வந்து கேஸ் ஃபீஸு, அதுக்காக கேஸ் ஃபீஸு ஒரு 250 ரூபாய். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் சார்ஜஸ் ஒரு 200, 250 ரூபாய். அது மாதிரி சேர்த்து மொத்தமாக சேர்த்து 3000 ரூபாய் வச்சு நீங்கள் இதில் உள்ளே வந்தாங்க. ஒரு ஆள்கிட்ட வந்து 2500 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட வருது. சரிங்களா? அதே மாதிரி 7 பேர்கிட்ட உங்களுக்கு 2500 ரூபாய் வருது. 7 பேர்கிட்ட இருந்து 2500 ரூபாய் வருது. 7 பேர் $175 உங்களுக்கு கையில் வருது. $175 ஐநூறுல கன்வெர்ட் பண்ண எவ்வளோன்னா 17,500 ரூபாய் வருது. 17,500 ரூபாய் இந்த ஒரு ஸ்லாட்டு ஃபுல்லாகும் போது 17,500 ரூபாய் வருது. சரிங்களா? இதே மாதிரி எத்தனை வாட்டி நீங்கள் இந்த ஸ்லாட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கூட அத்தனை வாட்டி உங்களுக்கு 17,500 ரூபாய் கையில் வருது. இதில் வருது 2,500 ரூபாய் வந்து இதில் வந்து நீங்கள் ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணால் மொத்தமாக வந்து 20,000 ரூபாய் வருது உங்கள் கையில். 20,000 ரூபாய் மொத்தமாக வருது. இதில் வந்து 2,500 ரூபாய் வந்து ஐடி ஆக்டிவேஷனாக ஐடி ரீபர்த்துக்காக போயிடும். உங்களுக்கு 17,500 ரூபாய் கையில் வருது. சரிங்களா? இந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால இந்த இன்கம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் உங்களுக்கு 7 ரூபாய் அது வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 2 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணும்போது 17,500 ரூபாய் வந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லாட் போகலாம்னு நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லாட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்லாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 2வது ஸ்லாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் 3வது ஸ்லாட்டுக்கு போகலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 3வது ஸ்லாட்டுக்கு போகலாம். 3 ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். சேம் அதே மாதிரி நீங்கள் இதில் வரக்கூடிய 17,500 ரூபாயில் 17,500 ரூபாயில் நீங்கள் 10,000 வச்சு நீங்கள் அடுத்த ஸ்லாட்டுக்கு போகலாம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகலாம். இல்லைன்னா இது ஃபஸ்ட் ஸ்லாட்டில் 2வது ஸ்லாட்டில் ஒர்க் பண்ணி எங்கே இருக்கலாம். இல்லையா எனக்கு ஜாஸ்தி இன்கம் வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு சொன்னால் நீங்கள் 3வது ஸ்லாட்டுக்கு போகலாம். 3வது ஸ்லாட்டில் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி 2வது ஸ்லாட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது 17,500 ரூபாய் வருது. அதே மாதிரி செகண்ட் டைம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொரு 17,500 ரூபாய் வருது. அதே மாதிரி இன்னொரு 3 வாட்டி கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொரு 17,500 ரூபாய் வரும். உங்களுக்கு எப்போ போகலாமுன்னா கூட அப்படி போகலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணும்போது போகலாம், இல்லைன்னா 2வது சாரி கம்ப்ளீட் பண்ணும்போது போகலாம், இல்லைன்னா 3வது சாரி கம்ப்ளீட் பண்ணும்போது போகலாம். உங்களோட இஷ்டம். எப்போ நீங்கள் போகலாம்னு நினச்சிங்களோ அப்படி போகலாம். சரிங்களா? 10,000 வச்சு நீங்கள் அடுத்த ஸ்லாட்டுக்கு போகலாம். அடுத்த ஸ்லாட்டு கூட சேம் இதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்த ஸ்லாட்டு கூட சேம் இதே மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே டாப்ல இருப்பீங்க. நீங்கள் 2வது ஸ்லாட்டு கம்ப்ளீட் பண்ணி 3வது ஸ்லாட்டுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் மேலே உட்காந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் கூட வருவாங்கல்ல, 10 பேர் ஜாயின் பண்ணாங்க உடனே நீங்கள் கூட வருவாங்க. அவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே உட்காந்துவாங்க மேலே. அதே மாதிரி செகண்ட் கூட வருவாங்கல்ல, அவங்க நெக்ஸ்ட் டைம் வராங்க ஆள் இங்கே உட்காந்துருவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஆள் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. சேம் அதே மாதிரி நீங்கள் இது ஃபுல் ஆகிடும். மாதிரி இது $100 ஸ்லாட். சரியா? 3வது ஸ்லாட்டு $100 ஸ்லாட். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு வந்து $10 ஸ்லாட்டு, 2வது வந்து $25 ஸ்லாட்டு, 3வது வந்து $100 ஸ்லாட். $100 ஸ்லாட்டில் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட வரும்போதே உங்களுக்கு $100 வரும். $100 ஐநூறுல பார்த்தா 10,000. ஒரு ஆள்கிட்ட 10,000 வருது. 10,000 இன்ட்டு 7 பேர்கிட்ட வருது. சரிங்களா? 10,000 இன்ட்டு 7 பேர்கிட்டனா 7 பேர்கிட்ட 70,000 வருது. அதே மாதிரி இங்கே 8வது நம்பர்கிட்ட வந்தாங்கல்ல, அதான் 10,000 திருப்பி ரீபர்த் ஆகிடும். சரிங்களா? ரீபர்த் ஆகிடும். இந்த 10,000 வச்சு நீங்கள் ரீபர்த் ஆகிடும். மறுபடியும் அகைன் நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் இந்த ஸ்லாட்டு ஃபுல் பண்ணும்போது 70,000 வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணும்போது 7,000 ரூபாய் வருது. 2வது ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணும்போது 17,500 ரூபாய் வருது. 3வது ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணும்போது 70,000 வருது உங்களுக்கு. சரிங்களா? மொத்தமாக டோட்டல் பண்ணால் கூட உங்களுக்கு டோட்டல் பண்ணால் 94,500. நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள்.
மொத்தமாக ஒரு ஸ்லாட் ஒரு வாட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஒரு வாட்டி, 2வது ஸ்லாட் ஒரு வாட்டி, 3வது ஸ்லாட் ஒரு வாட்டி, ஒரே வாட்டி நீங்கள் கால்குலேட் பண்ண நான் இந்த ஒரே வாட்டி கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 94,500 வருது. இது வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் லிமிட் இல்லை. ஒரு வாரத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்லாட்டு, 2வது ஸ்லாட்டு, 3வது ஸ்லாட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு, செகண்ட் ஸ்லாட்டு, தேர்ட் ஸ்லாட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு, செகண்ட் ஸ்லாட்டு, தேர்ட் ஸ்லாட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களோட இஷ்டம். இதுக்கு டைம் லிமிட் கிடையாது. நீங்கள் எப்போ ஃபில் பண்ணாங்களோ அப்போ உடனே வந்து உங்களுக்கு வாலெட்டுக்கு வந்து சேரும் காசு. இதில் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. வித்ட்ரா ஆப்ஷனே கிடையாது. இல்லை உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு வாலெட்டுக்கு வரும். வாலெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போ வேணும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பேங்க் ஹாலிடேஸ் கிடையாது. அதே மாதிரி சண்டே சாட்டர்டே லீவு கிடையாது. எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணுமோ இந்த காசு எப்போ வேணுமோ அப்போது அந்த வாலெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நான் வந்து ஒரு வாட்டி தான் நான் கால்குலேஷன் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் இங்கே வரும்போது இங்கே வரும்போது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் $10 ஸ்லாட் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கம்ப்ளீட் ஆகணும். அதே மாதிரி செகண்ட் ஸ்லாட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி கம்ப்ளீட் ஆகலாம். மூணாவது ஸ்லாட்டு ஒரு வாட்டி ஃபுல் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணால் கூட 1,50,000 மேலே தான் உங்களுக்கு இன்கம் வருது. சரிங்களா? 3 ஸ்லாட்டு ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணும்போது 94,500 வந்துச்சு இல்லை. அதே மாதிரி நீங்கள் 3வது ஸ்லாட்டு ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு $10 ஸ்லாட்டு 2 வாட்டி 3 வாட்டி கம்ப்ளீட் ஆகினா ஆச்சரியம் இல்லை. அதே மாதிரி 2வது ஸ்லாட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி கம்ப்ளீட் ஆகலாம். 3வது ஸ்லாட்டு ஒரு வாட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு 1,50,000 மேலே தான் உங்களுக்கு இன்கம் வருது ஒரு மந்தில். ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 1,50,000 கூட சம்பாதிக்கலாம். இல்லை 2 லட்சம் 3 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். உங்களோட கையில் இருக்கும். நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்களோ அது வச்சு தான் இதில் நீங்கள் இன்கம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் போடுறது இதில் போடுற காசு எல்லாம் எவ்வளோன்னா 1,400 ரூபாய் ஒரே ஒரு வாட்டி. 1,400 ஒரே ஒரு வாட்டி கட்டி நீங்கள் இவ்வளோ இன்கம் சம்பாதிக்கலாம். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. நான் வந்து 3 ஸ்லாட் தான் சொன்னேன். ஃபஸ்ட் ஸ்லாட், செகண்ட் ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட் தான் ஒன்றா. இன்னும் 4 ஸ்லாட் இருக்கும், 5 ஸ்லாட் இருக்கும், 6 ஸ்லாட், 7 ஸ்லாட், இன்னும் 4 ஸ்லாட் இருக்கும். இந்த 4 ஸ்லாட்டு ஒரு வருஷம்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதில் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஒரு வாரம் சொல்லலை. நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேருந்து 7 ஸ்லாட் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனால் கூட நீங்கள் 1 கோடி ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்கலாம். இதில் நீங்கள் போடுறது ஒரே ஒரு வாட்டி 1,400 ரூபாய் ஒரு வாட்டி தான் நீங்கள் போட்டாச்சு. சரிங்களா? நீங்கள் திருப்பி எங்கேயுமே வந்து ஒரு ரூபாய் கூட இதில் போடல. நீங்கள் 1,400 ரூபாய் ஒரே ஒரு வாட்டி கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால வரக்கூடிய இன்கம் 1 கோடி ரூபாய் மேலே தான் நீங்கள் சம்பாதிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் எப்படி பண்ணும் அதெல்லாம் நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு 100% நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சிருந்தா கூட நான் வந்து இங்கே நான் நம்பர் போடுவேன். நான் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல 8124628079 என நம்பரும் 8124628079 நம்பர் இது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து என்ன கேட்டால் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, 1,400 ரூபாய் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது, டெய்லி 1 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தருவேன். நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க. இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸு இந்த go.e1ulife கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு எப்படிக்கப்போ அப்டேட்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.